எல்லாம் வேஸ்ட் பண்ணுறோன்றீங்கல்ல. உங்களில் யார் ஒருவரை எழுப்பி நான் கேட்டேன், என்னையே கூட இன்க்ளூடிங் மை செல்ஃப், நம்ம யாரை கேள்வி கேட்டாலும் எப்படி போயிட்டோம், ஐயோ ஒரே பிஸிப்பா, ஒன்றுத்துக்குமே டைம் இல்லை. இதை சொல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. எல்கேஜி படிக்கிற குழந்தை எழுந்த உடனே சொல்லுது ரொம்ப பிஸியாக இருக்கேங்க. இப்போ தான் எந்திரிச்சிருக்குது, ரொம்ப பிஸி. ஏன்னா சோட்டா பீம் பார்க்க டைம் ஆகிடுச்சு, அதுக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது. எதை கற்றுட்ருக்கோமோ இல்லையோ பிஸியாக இருக்கோன்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், எல்லாரும் சொல்கிறோம். நம்ம உண்மையிலேயே பிஸியாக இருக்கோமான்னு நம்ம கேட்டுக்கணும். உண்மையிலேயே பிஸியாக இருக்கோமா? மற்றவர்கள் நம்ம பார்க்கணும், ஒரு இம்ப்ரெஷன் வரணுன்றதுக்காக சில விஷயங்களை செய்கிற பருவம் உங்களுடைய பருவம். அது ரொம்ப அழகானது, அது தப்பாக நான் சொல்லலை. ஆனால் there must be an end to this. மாணவர்கள் சில பேர் இந்த வீட்டில் காயலாங்கடைக்கு போகிறதுக்குன்னு ஓரமாக இரும்பெல்லாம் வச்சுருப்போம், பார்த்துருக்கீங்களா? எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒரு பயனும் கிடையாது. அதாவது கவுண்டமணி யூஸ் பண்ண கார் மாதிரி அது. அதனுடைய ஒரே உபயோகம் பேரிச்சம்பழ கடைக்கு போடுறது தான். அதை உருக்கி கையில் வளையம் போட்டிருப்போம், பார்த்துருக்கீங்களா? கேட்டால் அதான் கெத்து. நடந்து போயிட்டுருக்கிற போது கீழே ஒரு குப்பை இருக்குன்னா குனிஞ்சு அதை குப்பை தொட்டியில் போட்டால் அது சாதாரணமான பிஹேவியர். அதை காலாலேயே ஒரு விட்டு அது அப்படியே ராக்கெட் மாதிரி உள்ளே போய் விழுந்தா அதுதான் கெத்து. நம்ம உதைக்கிற போது நம்ம கிரகம் அது சரியாக விழாமல் பக்கத்தில் விழுந்துடும். அப்படி விழுந்தாலும் அதே நடையில் போகிறது மரண கெத்து. அல்ல, மாணவர்களுக்கு பலவிதமான மயக்கங்கள் வருகிற பருவம் கல்லூரி பருவம். ஃப்ரெண்டு சொல்லுவான், அவள் உன்னை பார்த்து சிரிக்கலடா, எனக்கு ஷுவராக தெரியும். இவன் நம்புவான் அவள் என்னை பார்த்து தான் சிரிச்சான்னு. அவன் ஃப்ரெண்டு நல்லவன், அவன் சொல்லுவான், இல்லைடா அவள் வாட்ச்மேனை பார்த்து கூட நேற்று அதே மாதிரி தான்டா சிரிச்சா. ஒருத்த அட்வைஸ் பண்ணுறானே கேட்க முடியாது, அதே மாதிரியே இருப்பான். கடைசியில் அந்த பிள்ளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண நின்றுட்டுருக்கோம், இவன் அரியருக்கு அப்ளிகேஷனுக்காக நின்றுட்டுருப்பான். காதல் என்பது ஒரு அபூர்வ ரசாயனம். காதல் என்பது ஒரு அபூர்வ ரசாயனம். தேவதைகளுக்கு பாஸ்மார்க்கும் தேவதாசுகளுக்கு டாஸ்மார்க்கும் கொடுத்து விடுகின்ற ரசாயனம். காலம் காலம் காலம், வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லை. காதலிக்கிறதுலாம் பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு, தாராளமாக பண்ணுங்க. அல்ல, எங்களுக்கு தெரியும் என்னென்னா கூடாது அப்படின்னா தான் அது பெருசாகிடும். நாங்கள் சும்மாவே இருந்தால் நீங்களே சண்டை போட்டு பிரிஞ்சிருவீங்க, உடனே பிரேக்கப் ஆயிரும். அது இப்போ அப்பா அம்மாலாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதை காதலிக்கிறாயா, அந்த அப்பா அம்மாலாம் இப்போ கிடையாது. கேட்டால் தான் ஒரே விஸ்வரூபம் எடுக்கும். காதலிக்கிறேன், ஓகே ஷுர் அப்படின்ட்டு அடுத்த நாள் பிரேக்கப் ஆயிரும். அதுவே தானா, சொந்த முயற்சி இல்லையே. அதனால் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. எங்கள் பிரச்சனை என்னன்னா, யுவர் டைம் இஸ் வேஸ்டட், த மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைம். ராத்திரி 12 மணிக்கு போர்வைக்குள்ளே SMS கொடுக்குறீங்களே, அடுத்த நாள் கிளாஸை கவனிக்க முடியும் நம்புறீங்க? அதுலேயும் விளங்குற மாதிரி எதுவுமே இருக்கா? அது என்ன மொழின்னே புரியாது. அது சைனீஸா மேண்டரினா, கடைசியில் பார்த்தா இங்கிலீஷா? அது குப்புரானு எனக்கு புரியலையே அந்த இங்கிலீஷு. நானும் சிட்டி பேங்க்கில் 20 வருஷமாக வேலை செய்கிறேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த இங்கிலீஷு. அப்புறம்டா அப்புறம் அப்புறம் 45 நிமிஷம் பேசியிருக்காங்க, ஆனால் ஒரே ஒரு வார்த்தை அப்புறம். விளங்குவீங்களான்னு கேட்கணுமா வேணாமா? நம்ம கேட்கணும். எங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பைத்தியக்காரத்தனங்களை இளமையின் போது நாங்களும் செய்திருக்கிறோம். நாங்கள் மட்டும் என்ன பிறக்கிற போதே வயசாக பிறந்தோம், நாங்களும் செஞ்சுருக்கோம். பட் எங்களுக்கு இவ்வளோ தூரம் there were no wide technology channels for us to travel through our idiosyncrasies. எங்களுக்கு இவ்வளோ இல்லை. ஸோ ஓரளவு நாங்கள் பழைச்சிட்டோம். இன்றைக்கி நிறைய இருக்குது உங்களுக்கு. இல்லை, டைம் வேஸ்ட் ஆகும், அதான் எனக்கு பயமாக இருக்குது. டைம் இஸ் கெட்டிங் வேஸ்டட். சில விஷயங்களை இளமையில் தான் கற்றுக்க முடியும், ஒரு வயசுக்கு பிறகு கற்றுக்க முடியாது. தேடி 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 படிக்கிற அந்த வெறி இருக்குது பாருங்கள், அது இளமையில் தான் வரும். இன்றைக்கி நான் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறேன் என்றால் ஒரே ஒரு ஆசீர்வாதம், எங்கள் அம்மா படிக்கிற வழக்கத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி இல்லை, ஆனால் அவங்க கொடுத்துட்டு போன வழக்கம் போகாது.
அது ஊறிடுச்சு, ரத்தத்தில் ஊறிடுச்சு. எவ்ரி டே ஐ ஹேவ் டு ரீட் சம்திங். இட் மே பி எ வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே அட் ஆஃபீஸ். வீட்டில் ஏகப்பட்ட வேலைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி மேடைகளில் வந்து பேசிட்டு தொண்டை வலியோட வீட்டுக்கு போன சுச்சுவேஷன் இருக்கும். எதுவாக இருந்தாலும் படிக்காமல் இருக்க முடியாது. அது பிராண்டும். காலையிலேருந்து பல் தேய்க்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு படிக்கலைன்னா. அது என்னுடைய கிரெடிட் இல்லை, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தது. அதுதான் இட் கிவ்ஸ் யூ வெர்பல் வெல்த். பேசுவதற்கான வார்த்தைகளை படிக்கிற பழக்கம் தான் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே படிக்கணும்னு சொல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஷன் இருக்குது. முதல்ல உங்களுடைய பேஷன் என்னன்றதுக்கான அடையாளத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கவே டைம் வேணும். அந்த டயத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது. மாணவர்களை மாத்திரம் சொல்லிவிட்டு உங்களை விட்டுட்டானா அவங்கள கோச்சிப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள்லாம் வீட்டில் துணி வளர்த்திட்டு தான் நான் காலேஜுக்கு போகணும். அப்படி தான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. துணி வளர்த்திட்டு தான் போகணும். உங்கள் அம்மா உங்கள்கிட்டலாம், ஏம்மா இன்றைக்கி வேலைக்காரம்மா வரலம்மா, கொஞ்சம் பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு போனால் நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? நாங்கள்லாம் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க முடியாது. இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற சண்டை. பெண்கள் பெரும்பாலான நேரத்தை செலவழிப்பது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கிற சண்டையை விலக்கி விடுறதுக்கு தான். அவள் என்ன சொன்னா தெரியுமான்னு 35 நிமிஷம் பேசுது. எனக்கு பக்குங்குது. ஐயோ 3 கணக்கு போட்டிருக்கலாமே அந்த நேரத்தில். கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை. இனிமேல் ஐ வில் நாட் டாக் டு ஹர். அவள்கிட்ட சொல்லிட்டேன்னு நீ, அவள்கிட்ட பேசவே மாட்டேன். அடுத்த நாள் மூஞ்சி திருப்பிட்டு இருக்கோம். 3ஆவது நாள் கூடி கூடி சிரிக்குது எல்லாம். இப்போ 3 நாள் வேஸ்ட்டாக போச்சே இல்லையா? நீ முதல்லையும் கூடி கூடி சிரிச்சுருந்தா 3 நாள் கழித்து கூடி கூடி சிரிக்கிற. நடுவில் 3 நாள் என்ன பண்ண? எதுக்கு அழுது நீ? அது ஒரு பித்து பிடித்த நிலையில் வந்துடும். அதே மாதிரி மிக அதிகமாக மேக்கப்புக்கான செலவு. உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல, நல்ல பிள்ளைகள் நீங்கள். பொதுவாக சொல்கிறேன், அது அந்த ஒரு இது வந்துடுது. ஏன்னா விளம்பரங்கள் தான் அதற்கு காரணம். விளம்பரங்கள் தான் காரணம். ஏதோ ஒரு க்ரீம் ஒன்று பூசுது, உடனே ஏர் ஹோஸ்டஸ் ஆகிடுது. 7 நாள் பூசினோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வருதான். அது எப்படிம்மா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? க்ரீம் டப்பால் அடைச்சி விற்கிறாங்க. இவ்வளவு மலிவாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்? எனக்கு தெரிஞ்ச 50 புட்டி முன்னாடியே வாங்கியிருப்பேன். என்னன்னா க்ரீமை போட்ட உடனே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்? தோற்றத்தை பொறுத்தது அவங்களுடைய தன்னம்பிக்கை. அவ்வளவு பலவீனமானது அவங்க தன்னம்பிக்கை. இப்போது நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே டேக் யுவர் மொபைல் ஃபோன்ஸ், அவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனோ இல்லை லேப்டாப் ஏதோ ஒன்றுத்தில் போய் பாருங்கள். ஆசிட் அட்டாக் அப்படின்ற கூகுள் சர்ச்சு பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 12 பெண்கள் ஆசிட் அட்டாக்கினால் முகமும் தோற்றமும் உடலும் சிதைந்து போன 12 பெண்கள் மாடலிங் பண்ணி ஒரு வீடியோ கிளிப்பிங் அதில் இருக்குது. நீங்கள் பெண்கள் ஒருவேளை பார்க்காவிட்டாலும் இங்கே இருக்கிற ஆண்கள் கட்டாயமாக அதை பார்க்க வேண்டும். ப்ளீஸ் ஸ்பெண்ட் 5 minutes ஃபார் இட் டுடே. நீங்கள் எல்லாரும் அதை பார்க்கணும். நாங்கள் இதை போயுமா பார்க்கணும், நாங்கள் பார்க்குறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் அல்ல நீங்கள். சமூக பொறுப்பு மிக்க இளைஞர்கள் நீங்கள் என்பதால் உங்கள் முன்னால் நின்று இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை நீங்கள் பார்க்கணும். முகம் சிதைக்கப்படுவது என்பது எவ்வளவு குரூரமானது உங்களுக்கு தெரியுமா? ஒரு 6 மாதம் முன்னாடி என் கையில் எண்ணெய் கொட்டிடுச்சு சமைக்கிற போது. இது ஒரு சின்ன காயம்தான், இது சரியாகாது, இது இதே மாதிரி தான் இருக்கும் நான் உயிரோடு இருக்கிற மட்டும். ஆனால் இதை பார்த்து நான் 2 நாள் அழுதேன். இந்த காயத்தை பார்த்து நான் 2 நாள் அழுதேன். ஐயோ என் கை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ என் கை இப்படி ஆயிடுச்சு. இந்த ஆல்பத்தை பார்க்குற மட்டும் நானும் அப்படி தான் இருந்தேன். அதை பார்த்த உடனே ஒரு பரவசம், கோயிலுக்கு போகிற போது ஏற்படுகிற பரவசம் சிதைந்து போன அந்த பெண்களின் முகத்தை பார்த்த போது எனக்கு ஏற்பட்டது. எந்தெந்த காரணங்களுக்காகவோ முகம் சிதைக்கப்பட்டவர்கள். ஒரு பெண்ணு 15 வயசு பெண்ணு, 15 வயசாக இருக்கிற போது ரொம்ப அபூர்வமாக அழகாக இருப்பாளாம். அவளுக்கு அம்மா கிடையாது, சித்தி தான். இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வரதட்சணை கொடுத்த மாளாதுன்ற கடுப்பில் டாய்லெட் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆசிட் அந்த பொண்ணு முகத்தில் கொட்டிட்டாங்க அவங்க சித்தி. இன்னொரு பொண்ணு உங்களுக்கு வழக்கமாக தெரிஞ்ச கதை தான். ஒரு பையன் திரும்ப திரும்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான், அவன் முடியாதுன்னு சொல்கிறா. நீ யாரடி எனக்கு நோன்னு சொல்கிறதுக்குன்னு அவன் முகத்தில் ஆசிட் கொட்டியிருக்கான். காரைக்கால் வினோதினிக்கு நடந்தது. காரைக்கால் வினோதினி இப்போ உயிரோடு இல்லை. ஆனால் அவளை மாதிரி 12 பெண்கள். சண்டிகரில் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அவளுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்டே வந்து அந்த பெண்ணை பலவந்தப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கான்.
அவள் வந்து அவனை வீட்டை விட்டு அடித்து விரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து அவள் தெருவில் நடந்து போகிற போது அவள் முகத்தில் அவன் ஆசிட் கொட்டிட்டான். அந்த லக்ஷ்மி இஸ் ஒன் ஆஃப் த மாடல்ஸ் அண்ட் யூ மஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஏன்னா அந்த லக்ஷ்மி தான் 6 மாதத்துக்கு முன்னாடி மிஷேல் ஒபாமா கையால் வீரப்பெண் என்கின்ற பட்டத்தை வாங்கின லக்ஷ்மி. நீங்கள் எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஏன் அவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறேன்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்பது நம் முகத்தை கண்ணாடியால் பார்த்து நமக்கு வருவது அல்ல, நம்முடைய அகம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது. அது என்னுடைய கான்ஃபிடென்ஸ் என்பதற்கு ஒரே ஒரு மெஷரிங் ஸ்கேல் தான் இருக்குது. நான் எவ்வளோ புத்திசாலி என்பது தான். நான் எவ்வளோ புத்திசாலியோ அந்த அளவு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நான் புத்திசாலி என்பது எனக்கு தெரிய தெரிய என்னுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும். உங்களில் பல பேருக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம். சே, நான் மட்டும் இன்னும் ஒரு 2 இன்ச்சு ஒசரமாக இருந்திருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃபேராக இருந்திருக்கலாம். எங்கள் அம்மாவுடைய மூக்கு எனக்கு வந்திருக்கு சகிக்காமல், முடிய பாரு தோளுக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. நான் இப்போல்லாம் எனக்கு முன்னாடி ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா, அப்பா என்ன முடி அப்படின்னு நான் ஓவர்டேக் பண்ணால் பொண்ணு இல்லை பையன். அவர் ஒரு வளைய வேற போட்டிருக்கான். நமக்கெல்லாம் வளர மாட்டேங்குது, என்ன தேய்ச்சாலும். இதெல்லாம் நிறைய வருத்தம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சிவப்பாக இருந்திருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபேஷனபிளாக தெரியலாம். என்ன பண்ணாலுமே நான் வந்து இந்த எண்ணெய் வடிகிற முகத்தோடையே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கவலைகள் வருத்தங்கள் இருக்கா? இருக்கும். இல்லாமல் இந்த வயசை தாண்ட முடியாது. ஆண்களுக்கும் இருக்கலாம், பெண்களுக்கும் இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அதை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகணும். இதுதான், இவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கிறது. இது குட் பேட் அக்லின்றதுக்கு முடிவு செய்யறதுக்கு நான் யாரும் கிடையாது. இதுதான் அழகு. என்னை பார்த்தா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா போன செமஸ்டரில் அரியர் வைக்கிற நிலைமையில் இருந்தேன். இந்த செமஸ்டரில் எப்படியோ பாடுபட்டு அந்த அரியரையும் கிளியர் பண்ணி இந்த செமஸ்டர்லேயும் அரியர்ஸ் எல்லாம் வந்துட்டேன் பாரு. என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ப்ரொஃபஸர் சொன்ன அந்த ஏதோ ஒரு கிளாஸில் ஏதோ ரெஃபரன்ஸ் சொல்கிறாரு, போகிற போக்கில் சொல்லுவாங்க, இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் படிங்க, இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்க. அதெல்லாம் யார் வேலை இல்லை மச்சான், நம்ம ஸ்கூல் காலேஜுக்கு வந்துட்டு போகிறதுக்குள்ளேயே நமக்கு வேலை சரியாக போச்சு, அதை படி இதை படி, நீ இவரோட ரோதனை தாங்கலடா, அப்படி தான் சொல்லுவோம். லெக்சரர்ஸ்னால் அப்படி தான் சொல்லணும். ஆனால் யாராவது உங்களில் ஒருத்தர் அவர் ஏதோ ஒன்று சொன்னார்ல்ல அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை போய் தேடி பிடிச்சி அந்த ஆர்டிக்கிளை பார்த்து அடுத்த நாள் கிளாஸில், சார் நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிக்கிள் எப்படி இருக்குது சார் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம், இஃப் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் அன் இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் வித் யுவர் ஃபேக்கல்ட்டி, ஹவு டு யூ ஃபீல் அட் த எண்ட் ஆஃப் தட் கிளாஸ்? யூ ஃபீல் கிரேட். கிளாஸில் 50 இருக்குது, நீ தான் படிச்சுட்டு வந்த பாரு, அவள் படிச்சுட்டு வந்திருக்கா பாரு, நீங்களும் செய்யுங்க அதை அப்படின்னு லெக்சரர் சொல்லிட்டார்னு வைங்க. பெரும்பாலும் லெக்சரர் சொல்ல மாட்டாங்க, சொல்லிட்டார்னு வைங்க. எப்படி இருக்கும்? இன்றைக்கி அவர் சொன்னதை கிளாஸில் போய் அவர் சொன்னதை நாளைக்கு படிச்சுட்டு வரணும்னு தோணுமா தோணாதா உங்களுக்கு? That is the taste of success. That is the taste of success. வாழ்க்கையில் எதுக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுறோம்? We want to stay ahead of others, இல்லை? அதுக்கு தான் பாடுபடுறோம். சின்ன 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 விஷயங்களில் கூட மற்றவர்களோட முந்தி இருக்கணும். ஆனால் நம்முடைய கவனம் அக்கறை எல்லாம் எதில் போயிடுச்சுன்னா, மற்றவர்களோட அழகான தோற்றம், மற்றவர்களோட கெத்தான நடவடிக்கை, மற்றவர்களோட நிறைய ஃபேஸ்புக் லைக்ஸு, மற்றவர்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிற காரணிகள் என்று நாம் முடிவு செய்து விட்டோம். அல்ல, இதெல்லாம் ரொம்ப தற்காலிகமானது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கக்கூடியது. அதற்கு பிறகு உங்களை தனிமைப்படுத்தக்கூடியது, உங்களை உயர்த்தக்கூடியது இந்த கல்லூரி நாட்களிலே எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரீடிங் நீங்கள் பண்ணீங்கன்ற ஒரு விஷயம்தான் உங்களை தனியே நிறுத்தப் போகிறது. எக்ஸ்ட்ராவாக படிக்கல, டைமே இல்லை மேடம், அசைன்மெண்ட் முடிக்கவே டைம் இல்லை. உண்மையா? அது உண்மையா? கண்ணை மூடிட்டு நாமே ஒரு தடவை கேட்கலாம், உண்மையிலே எனக்கு நேரம் இல்லையா? ஒரு நாளின் 15 நிமிஷங்களை உங்களுக்காக உங்களால் ஒதுக்க முடியாதா? 15 நிமிஷம். உங்களில் எத்தனை பேர் விடாப்பிடியாக தீவிரமாக அன்றைய செய்தித்தாளை முதல் பேஜிலேருந்து கடைசி பேஜ் மட்டும் படிக்கிறீங்க? விடாப்பிடியா? வெரி குட். தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பர், எதை வேணாம் படித்தே ஆகணும். ஏன் படித்தே ஆகணும்? நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூஸ்க்கு வர்ற போது உங்களை பார்த்து நாங்கள் என்ன கேள்விகளை கேட்பது? 10 பேர் வரீங்க, எல்லாரும் ஒரே ஃபேக்கல்ட்டியிலேருந்து, கெமிக்கல் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க, 10 கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் வரீங்க. நாங்கள் என்னத்தை கேட்போம்? நான் கெமிக்கல் இன்ஜினியர்ன்றதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 2 கேள்வி கேட்கலாம். என் கூட இருக்கிறவங்க 2 பேர் என்ன கேட்பாங்க? நாங்கள் பார்ப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான்,
Do you have the confidence? Do you have the attitude? The ரெண்டு தான். Do you have the knowledge என்பது மூணாவது கேள்வி தான். That's only the third question. நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்க, அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லு. அவனே தான் ப்ராஜெக்டை பண்ணியிருக்கான். ஒருவேளை அவனே பண்ணியிருக்கலாம், இல்லாட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி விற்கிறாங்களாமே. இப்போ எவ்வளோலாம் டைப்பாக நம்ம ஊரில் ஏமாத்துறாங்க இல்லை? உன் ப்ராஜெக்டை பற்றியே நீ பேச முடியாத நிலைமைக்கு ஒருத்தன் உன்னை தள்ளியிருக்கான்னா நீ எவன்கிட்ட ப்ராஜெக்ட் வாங்கினியோ அவன் தான் அது. காசு கொடுத்து ப்ராஜெக்டை வாங்கிடலாம், ஆனால் இன்டர்வியூவில் 10 நிமிஷத்துக்கு எந்த காசை கொடுத்து யார்கிட்ட வாங்க போகிறீங்க? உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் தான் பேசணும். 2 லைன் சொன்னவுடனே தெரிஞ்சிடும் ப்ராஜெக்டை நீ பண்ணியா காசு கொடுத்து வாங்கினியான்னு. 2 லைன் சொன்னோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும். டெல் மீ அபவுட் யுவர் ப்ராஜெக்ட். சரி வேண்டாம். ஒரு பொண்ணு வரா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, நடுங்கிக்கிட்டே வரா. என்னம்மா மார்க்? 97% மேடம். வெரி குட். வாட் இஸ் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்? ஐ நோ மேடம். ஐ நோ யூ நோ. ஏன்னா நியூட்டன் செகண்ட் லா எப்போ படித்தோம்? 7ஆம் கிளாஸில் படித்தோம். யூ நோ. ஸோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். டெல் மீ. சொல்கிறேன் மேடம். சரி, கொஞ்ச நேரம் வெளியில் உட்காருமா, ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஓகே. அடுத்து ஒரு பையன் வரான், சண்டிகர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்கான். 46%. ஒரு கேள்வி கூட பதில் தெரியல. ஆனால் பதில் தெரியலன்றதை என்ன கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்றீங்க. என்ன கான்ஃபிடென்ஸ்? பட் ஐ வுட் லைக் டு நோ ஃப்ரம் யூ மேம் அப்படின்னு என்னை கேள்வி கேட்குறான். நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் தான் நான் கேட்டு இல்லை இவன் சொல்லணும், இவன் கேட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன்னு. ஆனால் என்னுடைய அன்பான தோழர்களே தோழிகளே, அண்டர்ஸ்டாண்ட் திஸ். லைஃப் இஸ் நாட் ஃபேர். இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் எனி ஃபேர்னஸ் அவுட் ஆஃப் லைஃப் ஆஃப்டர் யூ மூவ் அவே ஃப்ரம் திஸ் கேம்பஸ், யூ வில் பி டிசப்பாயிண்டட் கிரேவ்லி. ஃபேர்னஸ் என்பது கல்லூரியின் 4 சுவர்களுக்குள் முடிந்துவிடும். நல்லா படித்தா நிறைய மார்க்கு, கம்மியாக படித்தா கம்மி மார்க்கு. இந்த மாதிரி ஃபேர்னஸ்லாம் கல்லூரிக்கு வெளியில் கிடையாது. இட்ஸ் நாட் அ ஃபேர் வேர்ல்ட். எங்கள் நிர்வாகம் முடிவு செய்கிறது, நல்லா மார்க் வாங்கியிருக்கிற அந்த மாணவியை விட எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய இந்த பையன் நிர்வாகத்துக்கு தேவை என்று எங்களுடைய நிர்வாகம் முடிவு செய்கிறது. நான் என்ன செய்ய முடியும்? அன்றைக்கி ராத்திரி போய் அந்த பொண்ணுக்காக நான் அழுதேன். 97% ஃபிசிக்ஸில் வாங்கணும்னா சாதாரணமா? எவ்வளோ ராத்திரி படிச்சிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். இட்ஸ் நாட் ஃபேர். பட் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபேர். இந்த உலகத்தில் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும். 2வது, இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த சாதுரியத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். நேர்மை தவறு இருக்க சொல்லவில்லை, சாதுரியத்தோடு இருக்க சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் இன்றைக்கு தேவை the way you are presenting yourself, your confidence levels that you are able to exhibit. ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு மொழியில் நல்லா பேச கற்றுக்குங்க. இங்கிலீஷ் வர்றது கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க, அது தானாக வந்து சேர்ந்துக்கும் பின்னாடி. ஒரு மொழியில் தைரியமாக பேச கற்றுக்குங்க. ஒரு மொழியில் நன்றாக பேச தெரிந்தவர்களுக்கு பல மொழி ஆற்றல் தானே வந்து சேரும். எந்த மொழியிலையுமே நமக்கு 4 வார்த்தை சேர்ந்தாப்புல எழுத தெரியாது மச்சான்ட்டிங்கன்னா, ஐ எம் சாரி டு சே திஸ், கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ் இல்லாதவர்கள் எந்த துறையிலும் மேலே வர முடியாது. 2 விஷயம். உங்களுடைய பாடம் படிப்பதில் நீங்கள் வாங்குகிற மார்க் அது எவ்வளோ முக்கியன்றதை பற்றி இங்கே 30 லெக்சர்ஸ் நடக்க போகுது. இன்னும் 28 லெக்சர்ஸ் நடக்க போகுது. உங்கள் லெக்சரர்ஸ் சொல்கிறாங்க. அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வரல. தட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லா அரியரையும் 4வது வருஷத்தை கிளியர் பண்ணது கதாநாயகனாக இருந்தால் வேலை கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்பப்போ முடிக்கணும். ரொம்ப முக்கியம். அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ். அதனால் நான் அதை பற்றி பேச போகிறதில்ல. அதை தாண்டி அடுத்த கட்டம் உங்களுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ், பலதுறை அறிவு, எதை பற்றியும் 5 நிமிஷமாவது பேச முடியக்கூடிய அடிப்படை அறிவு. இந்த 3ம் தான் வாழ்க்கையில் வெற்றி படிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும். உங்களுக்கு இருக்கான்னு நீங்களே கேட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸோடு கேட்காதீங்க, தனியாக போங்க. ஸ்பெண்ட் 5 minutes ஃபார் யுவர் செல்ஃப். கண்ணை முடிக்குங்க, 3 கேள்வி கேட்டுக்குங்க. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா? இல்லை. எதில் கான்ஃபிடென்ஸ் இல்லை? கிளாஸில் டவுட் வந்தால் எழுந்து கேட்குற கான்ஃபிடென்ஸ் இல்லை. தனியாக ஒரு பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை நேராக நின்று ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ஸ் இல்லை. உடனே ஃப்ரெண்டோட தோளுக்கு பின்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்குது.
செல்ஃப் அசஸ்மெண்ட். இந்த கேள்விக்கு சரியான பதில் தப்பான பதில் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பொருத்தமான பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, என் பாடத்தை தாண்டி எனக்கு இந்த உலகத்தை பற்றி எவ்வளோ தெரியும்? இன்றைக்கி காஷ்மீரில் என்ன நடக்குதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? சிரியாவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? நோபல் பரிசுக்காக ஒரு தமிழ் பெண்ணினுடைய பெயர் அடிபடுகிறது என்ற தகவல் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு தமிழ் பெண்ணின் பெயர் நோபல் பரிசு, ஃபிசிக்ஸுக்கான நோபல் பரிசுக்காக அடிபட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவல் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த தகவல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் என்ன இயல்பிலேயே புத்திசாலியா இல்லை. எனக்கு எவ்வளவு வேலைகள் கழுத்தை நெரித்தாலும் அன்றைய செய்தித்தாளை நான் படிக்காமல் இருக்கவே மாட்டேன். If I don't do that, I feel left behind. இந்த உலகம், இந்த சமூகம் என்ன நடக்கிறது, உங்கள் ஃபீல்டில் என்னென்ன நடந்துட்டுருக்கு? இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன? நீங்கள் சிவில் இன்ஜினியரா? இன்றைக்கி உங்கள் ஃபீல்டில் லேட்டஸ்ட் என்ன? இந்த நாலேஜுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பண்ணியே ஆகணும். இந்த நீங்கள் செய்யலைன்னா உலகம் உங்களை விட்டு போய்விடும். 4 வருஷம் முடித்த பிறகு பிளேஸ்மெண்ட்டே சரியில்லடா மச்சான், பிபி ஓனத்தில் தான் 10,000 ரூபாய் தரேன்றான் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லக்கூடிய நிலைமை வந்தால் அதற்கு காரணம் நீங்கள் தானே தவிர உங்களை தவிர வேறு யாரும் அல்ல. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று தமிழ் இலக்கியம் சொல்லிக் கொடுத்தது. கிளாஸில் உட்காத்தி வச்சு இந்த கணக்கை போடு, இப்படி போடு, இதுதான் அடுத்த ஸ்டெப்பு என்று கைப்பிடித்து சொல்லக்கூடிய டீச்சர்ஸ் ஸ்கூலோட முடிஞ்சிட்டாங்க. கல்லூரியில் நிர்வாகம் வழிகாட்டும், ஆசிரியர்கள் பார் அதுதான் பாதைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ தான் நடந்து போகணும். உங்களுக்காக யாரும் நடக்க மாட்டார்கள் நண்பர்களே, யாரும் நடக்க மாட்டார்கள். கூடவே வந்த ஃப்ரெண்டு தான் பிளேஸ்மெண்ட்டில் வேலை கிடச்சுன்னா 2 நாள் சொல்லாமல் இருப்பான். 3ஆவது நாள் மச்சா கிடச்சிருச்சுடா, உன்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நான் அடுத்த வாரம் ஜாயின் பண்ணேன்டா. அவன் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் நாள் மாத்திரம் முதல் வாரம் ஒவ்வொரு நாளும் எஸ்எம்எஸ் வரும். 1 மாதம் கழிச்சு பார்க்கலாமாடா, சினிமா போகலாமாடா. 1 வருஷம் கழித்து உங்களோடு பேசுவதற்கு அவனுக்கு நேரமே இருக்காது. இதுதான் யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். நீங்கள் இன்னும் கல்லூரி நாளை நினச்சிக்கிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சிக்கிட்டு அன்னி மாதிரியே இப்போவும் தினம் மீட் பண்ணலாண்டா மச்சான், அதெல்லாம் நடக்காது சகோதரா, நடக்காது. நீ மாத்திரம்தான் பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கைக்கு. என்ன செய்யணும்? பில்ட் யோர் கான்ஃபிடென்ஸ். நிறைய இங்கிலீஷில் பேச பயமாக இருக்கா? நிறைய கிளாஸில் பேசுங்க, தப்பாக பேசுங்க, எல்லோரும் சிரிப்பாங்க, அவமானப்படுங்க, ரொம்ப நல்லது அது. நான் அவமானப்பட்டதுனால தான் மேடை பேச்சாளர் ஆனேன். அவமானம் ரொம்ப நல்ல விஷயம். அவமானப்பட ஆத்திரம் வரும், வேகம் வரும், செஞ்சு காட்டுறேன் பாருன்ற வெறி வரும், அது ரொம்ப நல்லது. 2வது, மற்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதிலே அக்கறை. வகுப்பில் என்ன நடந்தாலும் புரியவில்லை என்றால் எழுந்து கேட்கிற தைரியம். இந்த 3 இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையின் வாசல்கள் உங்களுக்காக பிரம்மாண்டமாக திறந்திருக்கும். ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் எது போனாலும் திரும்ப வரும். காலேஜில் ஒரு பஸ்ஸு போயிடுச்சுன்னா அடுத்த பஸ்ஸு வரும், பதறாதீங்க. ஒரு காதல் போச்சுன்னா இன்னொரு காதல் வரும், பயப்படாதீங்க. இதெல்லாம் அபூர்வமானது. வாழ்க்கையிலேயே யாருக்கும் கிடைக்காததெல்லாம் ஒரு காதலும் கிடையாது உலகத்தில். ஒன்று போனால் இன்னொன்று வரும். இட்ஸ் ஓகே, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸ். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, என்னுடைய தம்பிகள் மாதிரி உங்களை நினச்சி நான் சொல்ல விரும்புகிறது ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் நினைக்கிற ஒரு பெண் ஒருவேளை உங்களை அலட்சியப்படுத்தி விட்டால் சந்தோஷப்படுங்கள். அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைடா மச்சான், அவ்வளோதான், அவ்வளவுதான். அதை தாண்டி என்ன தவிர நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆசிட் புட்டியோட நீங்கள் கிளம்பினீங்கன்னு வைங்களேன், ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாத்திரம் நீங்கள் சிதைக்கவில்லை, உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சிதைத்துக் கொள்கிறீர்கள். எனக்கு கான்ஃபிடன்ஸ் தர மாதிரியே பேசுகிறாடா, இப்போ பார்த்தா இன்னொருத்தன்ட்ட பேசுகிறாடா, குட் ரிட்டர்ன்ஸ், நல்லது, சந்தோஷம். ஒன்று போனால் ஒன்று வரும், மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் எது திரும்பி வராது தெரியுமா? இது எல்லாம் திரும்பி வரும். திரும்பி வராது 2 விஷயந்தான். வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. வாயிலிருந்து விழுந்து விட்ட வார்த்தை திரும்ப வராது. நான் கல்லூரியில் படிக்கிற போது எங்கள் அம்மாட்ட ரொம்ப அலட்சியமாக நடந்துப்பேன். நம்ம எல்லாருமே அப்படி தானே நடந்துக்கிறோம் இல்லை? அம்மானா ஒரு அலட்சியம்தான். என்னம்மா பண்ணியிருக்கேன்? இட்லி சட்னி பண்ணியிருக்கேன்ம்மா, வேண்டான்னு.
வேண்டாம், எனக்கு பிடிக்காது, இட்லி பொடி தான் எனக்கு பிடிக்கும். உன்னை யார் சட்னி பண்ண சொன்னது? எனக்கு வேணாம். நம்ம எல்லோரும் பேசுகிறோம்ல, அம்மாட்ட இப்படி தான் பேசுவோம். எங்கள் அம்மா உடனேயே மிளகாவை வறுத்து இடித்து, இந்த அம்மா இந்த புத்தி உனக்கு முன்னாடியே வந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் எங்கள் அம்மாட்ட. இப்போது இங்கே நிறைய ஆசிரியைகள் பெண்கள் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, கணவரை கேட்பீங்க, பிள்ளைகளை கேட்பீங்க, வீட்டில் வேலை செய்கிற அம்மாவை கேட்பீங்க. நீ சாப்பிட்டியான்னு உங்களை கேட்குறதுக்கு யாரும் கிடையாது, ஒருத்தர் கூட கிடையாது. அதுதான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு நாளை நடக்கும். நீங்கள் குடும்பங்களை தாங்கி பிடிக்கிற போது நீ சாப்பிட்டியான்னு ஒரு ஃபோன் வந்ததுன்னா உங்கள் அம்மா பண்ணுறான்னு அர்த்தம், வேறு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி எனக்கு ஆசையாக இருக்குது எங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா நீங்கள் அப்படி சொல்லிட்டேம்மா காலேஜில் படிக்கிற போது, ரொம்ப சாரிம்மா, யூ மீன் ஸோ மச் டு மீ, ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. முடியாது இனிமேல். எங்கள் அம்மா இல்லை. நான் எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பணம், பதவி, புகழ், செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் எங்கள் அம்மாவை திருப்பி கொடுத்தா எனக்கு போகிறோம். எல்லாத்தையும் கொடுக்குறேன். எங்கள் அம்மா வேணும் திரும்ப. ஒரே ஒரு தடவை நன்றி சொல்லணும். முடியாது. இப்போ உங்கள் எல்லோரும் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க, ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். பக்கத்துலேயே அப்பா அம்மா இருக்காங்க. கையை கெட்டியமாக பிடிச்சிக்குங்க. முடிஞ்ச மட்டும் எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் தேங்க்யூன்னு சொல்லுங்கள் அம்மாட்ட. லூஸ் மாதிரி பேசாதானே தான் அம்மா சொல்லணும், அப்படி தான் அதுக்கு பேச வரும். இருந்தாலும் அம்மாட்ட சொல்லுங்கள், கட்டி பிடிச்சிக்கோங்க. அப்பாவோட பேசுறதுக்கு அதுவும் ஆண்களுக்கு ரொம்ப தயக்கம். வீட்டில் இருக்கிற ஒரே வில்லன் யாருன்னா அப்பா தான். ஒரே வில்லன் அந்த ஆள் தான். ஆனால் உங்கள்கிட்ட முறப்பாகவே நிற்கிற ஆள் ராத்திரியில் படுத்தோன்னே இது எப்படி ஆக போகுதுன்னு உங்களை பற்றி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிற ஒரே உயிரும் அவர் தான். ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். வாழ்க்கையினுடைய அவ்வளவு நல்ல பீரியடில் இருக்கீங்க. பக்கத்துலேயே ஆசிரியர்கள் இருக்காங்க, மென்டர்ஸ். யூ won't have mentors when you get into organizations. நீங்களே முட்டி மோதி தப்பு பண்ணி தப்புலேன்னு தெரிஞ்சுக்கணும். பட் யூ ஹேவ் மென்டர்ஸ். டீச்சர்ஸை நல்லா கலாடா பண்ணுங்கள், பேர் வைங்க, ஜாலியாக இருங்க. ஆனால் ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சொந்த குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களால் தாங்கவே முடியாது. சில சமயங்களில் உங்கள் அண்ணாவுக்கே உங்கள் மேலே பொறாமல் வரும். இந்த நாய்க்கா கிடச்சிருக்கு, அது கணக்கே வராது. உங்கள் சகோதரன் தான், ஆனால் அவனுக்கே பொறாமல் இருக்கும். ஆனால் என் பிள்ளைக்கு 40,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைச்சிதுன்னு பொறாமைப்படவே தெரியாத ஒரே ஜாதி உலகத்தில் உண்டென்றால் ஆசிரியர்கள் என்கின்ற ஒரு ஜாதி தான். அவர்கள் வாங்குகிற சம்பளத்தை விட உங்களின் சம்பளம் பிரம்மாண்டமாக இருக்கிற நிலைமையிலும் உங்களை பார்த்து பெருமைப்படுகிற ஒரே மனசு அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். அவங்கள பற்றி என்னவும் பேசுங்க, ஜாலியாக இருங்க, ஆனால் வார்த்தைகளில் நிதானம். ஏனென்றால் வாழ்க்கையில் எதுவும் திரும்ப வரும், வாயிலிருந்து நழுவி விட்ட வார்த்தை திரும்ப வராது. அதே மாதிரி தான் நீங்கள் நழுவ விட்டு விட்ட சந்தர்ப்பங்கள் இனிமேல் கிடைக்காது. கல்லூரி படிப்பு என்பது ஒரு சந்தர்ப்பம். இந்தியாவிலே இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்காத சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணுமோ அவ்வளோ ஃபீஸை கட்டி இங்கே சேர்த்துருக்கிற பெற்றோர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தருகிற கல்லூரி இருக்கிறது. சிலபஸை முடித்தோமா போனோமோன்னு இல்லாமல் இது என்ன சார் ஒவ்வொருத்தரையாக வந்து பேச சொல்லி என்று நினைக்காமல் உங்களுக்காக ஒரு வருஷத்துலேயே முதல் வருஷத்துக்குள்ளேயே 30 லெக்சர்ஸை அரேஞ்ச் பண்ணோன்னு நினைக்கிற தீர்க்க சிந்தனை உள்ள ஒரு நிர்வாகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் தான் சந்தர்ப்பம். இட்ஸ் அப் டு யூ டு டேக் இட் ஆர் லீவ் இட். யாரா வந்து பேசிட்டு போவாங்கடா மச்சான், நமக்கு என்னடா சாயங்காலம் டிக்கெட் புக் பண்ணோமா போனோமான்னு இல்லாமல் அப்படியே இருக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ், தட்ஸ் யுவர் சாய்ஸ். லைப்ரரி இருக்குது, படிக்கலாம், படிக்காமலே இருக்கலாம். யார் வந்து கேட்க முடியும் உங்களை? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆனால் நழுவ விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. கல்லூரியிலேருந்து வெளியில் போயாச்சுன்னா உள்ளே வர முடியாது. இந்த மாதிரி லெக்சருக்கு யாராவது கூட்டிகிட்டு வந்தால் தான் உண்டு, இல்லாட்டா வாட்ச்மேன் உங்களை வெளியிலே தான் நிறுத்தி வைக்கும். இட் வில் நாட் பி யுவர் பிளேஸ் ஆஃப்டர் 4 years. இருக்கிற 4 வருஷத்தில் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நீங்கள் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இருக்கலாம். அரியர்ஸ் வச்சுருக்கலாம், சுமாராக படிக்கலாம், சூப்பராக படிக்கலாம். எந்த நிலையில் இருக்கீங்கன்னு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தால் எழுந்து நில்லுங்கள். நின்று கொண்டிருந்தால் இது நடப்பதற்கான தருணம். ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தால் ஓடுங்கள், இனிமேல் நேரமில்லை. ஓடிக்கொண்டிருந்தால் பறந்து செல்லுங்கள், வானமே உங்களுடையது. நன்றி, வணக்கம். ஹாய் வீவர்ஸ்,
Thank you for watching. Please like and subscribe my channel, please.